இந்த படிக்கிற விஷயம் என்ன நாயடா கண்டுபிடிச்சது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதான். அழகா ஜாலியா பாட்டு கேட்டோமா குந்தாடானமா அப்படி இருக்கணும். இது யாராவது நெஞ்சு நிமித்துக்கிட்டு அப்படி போஸ்ட் கொடுக்குற மாதிரி கெத்தா நீரான் பார்த்து பின்னாடி ஏதோ டர்ரா இருப்போது பார்த்து போஸ்ட் கொடுக்கும் போது என்னடா நினச்சிட்டீங்க? நான் இது ஏதோ வெளியே பார்க்கணுமா? ஏதோ சத்தம் வருகிறது. ஓகே. ஏதோ ஒரு குண்டு பீஸ் தான் வந்து கொண்டு இருக்கான். ஐஸ்கிரீம் வண்டி. ஓ உனக்கு சின்ன பிள்ளை வரையடா ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட பால் ஐஸ், குச்சி ஐஸ், கோன் ஐஸ், அந்த ஐஸ், இந்த ஐஸ் எல்லாம் ஐஸ் இருக்குது. வேணுமாப்பா? வெறும் குச்சி ஐஸ் மட்டும் போதும். நீ தாண்டா வேணும். எதுக்கிட்ட குச்சி? நீனு எனக்கு ஒரு குச்சி தாண்டா. அவ்வளவுதான் எனக்கு ஒரு புடி. ஐயோ பார்த்துட்டான். என்னடா அது? இந்த பாடி இதை அபெக்ஸ் பண்ற மாதிரி அப்படியே பலக்குன்னு தூக்கிட்டு பப்பரை பண்ண தூக்கிட்டு போறான். இல்ல என்ன புரியல. ஐயோ பகல்லே திருட்டா. பகலா ஒரே சிங்க. சாயங்காலம் தான் ஆகுது. சாயங்காலமே திருட்டான். ஐயோ எப்படியா அந்த குண்டு பிஸ்டாண்டி காப்பாத்திக்கணுமே. எங்கடா அந்த கயிறு? இதோ இங்க இருக்கா? அதோ இங்க இல்லை. அடா பக்கி நாய் என்ன இப்படி பப்பரை பண்ண தூக்கிட்டு போறானுங்களே. அதோ என்ன இருக்குது கயிறு? இதோ இப்ப போட்டு இதோ இது என்னன்னா இப்ப போட்டு ஒரே வருஷம் இருங்க. எங்கடா அந்த உண்டிகோல்? இன்னைக்கு அந்த டப்பா மண்டில ஒரு ஓட்டையை போடுறானே இல்லையான்னு பாருங்கடா. முதல்ல இது கீழே போட டிசூன் கீழேன்ட்டா நைஸ். இப்போ வந்து கீழே போயிட்டு அவ்வளோதான் வாங்கப்பா. ஒரே வச்சுருங்க. எங்கள் அம்மா கிட்ட ஒரே ஒரு சின்ன கோரிக்கை சொல்லிட்டாரு. அம்மா நான் ஹோம் ஒர்க் செய்யலைன்னு வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறேன்னு தப்பாக நினைக்காத. நான் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வேறு விஷயம் இருக்குது. சரியாமா? நீ என்னமோ தப்பாக நினச்சிட்டு போகிற ஹோம் ஒர்க் செய்யலைனால தப்பிக்கலன்னு. ஓகேங்களா? ஏன்டா அதுக்குன்னு பப்பரை பேனமாடா தீர்த்து போவீங்க? இது என்னது கீழே கட்டுது? வாட் இஸ் திஸ்? மைண்ட் மேப், அதாவது புத்தக மதிப்புரை. அதாவது அது என்ன கையில மேப் வச்சுக்க? அது என்னோட கூத்துரு போட செத்த பையலே. டேய் சொல்லிட்டு இருக்க எங்கடா போயிட்டு இருக்க பக்கி? நில்லுடா. நிக்க முடியாது. ஏன் நான் நின்று என்ன போட்டு தள்ளுதுக்கா? மோகன் இருறாட முதல்ல இந்த மேப் வச்சுட்டு எங்கடா இப்போ உண்டிகோல் இப்போ அந்த டப்பா மண்ணில் ஒரு ஓட்ட போடுறான்னு இல்லையான்னு பாரு. டே டப்பா எங்கடா இருக்கா? டப்பா பையலே. டேய் கிட்ட வராடா. நான் எக்ஸ்பர்ட் தெரியுமா உனக்கு? என்ன தம்பி எது எக்ஸ்பர்ட் கஸ்பர்ட்னு சொன்னீங்க? இதான் உன் லட்சணமா? என்ன சொல்ற லட்சணமா? ஒழுங்கா நில்லுடா பக்கி. அது வேணா மிஸ் ஆயிருக்கலாம். இப்ப பாரு அடுத்த புள்ளியில நெட்டில அடிறேன் பாரு. இப்ப பாரு டிசூன் இங்க வாங்குறேன்னு தெரியல. அப்ப இதுக்கு சீனை போடுற கொக்கப்பா மூக்கல்லே அஸ்டாலி. இதுக்குதான் வாய் பேச்சு வாய் ஆகுதுன்னு சொல்றது. ஏண்டா என்னைக்கே சுட்டு தெரியல கல்லாய்க்கிறியாடா? என்னடா மண்டை கீரை சுட்டுட்டா சத்தப்பேலு. என்னையா கல்லாய்க்கிற? மண்டையில போட்டோம் பத்தியா ஓட்ட. ஓகே இதை பிடிச்சு. ஓகே இப்படி வீடியோ மட்டும் பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, சர்க்கபேஸ் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, எப்படி பார்க்காமல் பண்ணணும்? பார்க்காமல். ஓகேங்களா? இப்போ எங்க போறேன்னா கேஃபேட்டேரியாவுக்கு போறேன் நண்பர்களே. டிரைவரை கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ எதுக்கு நம்ம கேஃபேட்டேரியாவுக்கு வந்திருக்கோம்னா, அதை முடிச்சிட்டானா? என்னடா வாய் பொழந்துட்டு இருந்தியே, என்ன ஆச்சு? என்னடா அது இந்த பானை வேறு சோத்து முட்டையில் வீங்கி போன பலூன் சைஸில் இருக்கு. என்ன சகதியாக இருக்குது? உங்கள்கிட்ட தானே பேசிட்டுருக்கேன். ஏன் மூஞ்சி தொங்க போடுறேன்? இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு ஜபக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்? இதோ இந்த கேட்டு திறக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்பு இதோ இந்த கார்டு இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் கார்டு. இது யார் ஒரு கார்டு வேணும் பார்த்தீங்கன்னா, அடுத்த தடவைக்கு யார் வேலை செய்ய போகிறாங்களோ அவங்களோட கார்டு வேணும். நான் டப்பா மண்டே ஆளாக்கானா டப்பா பையிலே எங்கே போனேன்? அர்ஜென்ட்டில் போயிட்டு இருக்கியா? போயிட்டு வா. வரேண்ணா. மீண்டும் ஜம்பு எப்படி? அதான் டப்பா. ஊய் எப்படா வந்தேன்? வண்டியை பிடிச்சி ஃபாலோ பண்ணிட்டு வரையில சத்தம் உதவி இருடா. வெளியே வந்து பேசுற மோகன் அங்கேயே நில்றா. வரேன்டா. நானும் இந்த நாய்க்கு பெரிய அறிவு இருக்கலாம் நினைச்சேன். ஏண்டா நான் உன் வண்டியில வந்ததே ஃபர்ஸ்ட் விஷயமே தெரியாதடா பக்கி. இவர் என்னமோ நான் ஏதோ வண்டி துரத்திட்டு வர்றதுக்கு பெரிய திறமை பார்த்தியா, அங்கே போய் துரத்திட்டு இருக்கா பக்கி. இப்போ நம்ம என்ன இப்போ தேடிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் தேடிருக்கோம். மண்ணெண்ணெய். அந்த எண்ணெய் இல்லை, அந்த ஆயில் போடுற எண்ணெய். இது எங்கே இருக்கா? இதோ என்ன இது? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா, குடிச்சு ஒன்றெல்லாம் சாப்பிட போகிறது இல்லை. இதுக்குன்னு ஒரு தனி விஷயம் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன சட்டான்னு ஓடி போயிட்டு வண்டியில் போடணும். எங்கடா இருக்க டப்பா? இங்கே போயிட்டானே. இங்கே போட்டு ஆளை காணும். சரி இது இங்கே போடு. டே வேணா நீ குடிச்சு செத்துறியா? இல்லை வேணாப்பா, ஏற்கனவே தொப்பை வீங்கி போய் கிடக்குது. இல்லை வீங்கி போய் வடிக்கிறதுக்கு. இங்கே இப்போ அங்கே தானே பார்த்து எப்படி இங்கே வந்து மோகன் நில்றா. டே
பேசிட்டு இருக்கும்போது எங்கடா போற பக்கி? இப்போ இந்த நாய் பேசுற பேச்செல்லாம் இப்போ நம்ம கேட்க அவசியம் இல்லை. இப்போ என்னன்னா சடான போய் இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா குப்பை பெருக்க போறோம். குப்பைன்னா அந்த பெருக்கிறது இல்லை, குப்பைக்குள்ள என்ன இருக்குதுன்னு கையை விட்டு பார்க்க போறோம். நீங்க ஒன்றும் தப்பா நினச்சிக்கதான். இப்போ குப்பைக்குள்ள நமக்கு டோப்பன் கட்சிக்குது. இப்போ இந்த பேசிட்டு இருக்கும்போது அந்த நான் எங்கே போறேன்னா அவன் மூளைக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த கேஷ் கவுண்டரில் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஏன் நண்பனோட மதிப்பு வெறும் 10 ரூபாயா? ஏண்டா இது பிச்சை போட்டானே பிச்சை வேணுங்க கிடைக்காதுடா. இந்த நாய் வரட்டானா அவரேசுங்க. என்னடா கீழே 10 ரூபா போறானா வந்து பிச்சை எடுத்துக்கடா. என்னடா இப்ப என் மூஞ்சி பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? பார்க்க பிச்சைக்கார மூஞ்சி மாதிரி இருந்தா பிச்சைக்காரன் சொல்லாம வெச்சக்காரனா சொல்ல முடியும்? இது சொன்னதுக்கானே வருத்தப்படா. ஏண்டா எந்த நாய் என் மூஞ்சி பத்தி இப்படி பேசினது இல்ல, நீ என் மூஞ்சி பத்தி இப்படி பேசி கண்ணு வைக்கிற பக்கி எங்கடா போன? ஆமா இவர் அப்படி பெருசா சூப்பர் ரஜினிக்காரு கண்ணு வச்சு அப்படி கிழிச்சானு. ஏண்டா நீனே ஒரு குப்பை தட்டில இருந்து ஒரு டப்பாவை கவுத்தி வச்சு இவரை பெரிய ரஜினிகான்னு நினைப்பு. ஏண்டா பிச்சையே அந்த காசு கீழே போட்டுருக்கூடாதுடா, இந்த தரையில போடாம உன் மூஞ்சில போட்டா சரியா வரும்டா. ஷி என்ன மூஞ்சி இது விளங்குமாடாது? டேய் என்னடா உனக்காவது இந்த பிச்சை போடுறேன்டா பக்கி. இந்த நாயால அந்த நாய்க்கு வாக்குவாதம் பண்ற நிலைமையில ஆச்சு. எல்லாம் என் தலையெடுத்து. இப்ப அடுத்து இங்க யார் வேலை செய்ய பார்க்க போறோம்? அதாவது மைண்ட் செட் எங்கேயோ போச்சு, அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்காங்க. அடுத்து இங்கே யார் வேலை செய்ய பார்த்தீங்கன்னா டொனால்டு டக்கு. சார் டொனால்டு டக்கு நீங்கள் எப்போ சார் வந்தீங்க? நீங்கள் வரவே சொல்லவே இல்லை. இவர் யாராரு? இவர் அப்படியே ஜேம்ஸ் பாண்டுக்கு டஃப் கொடுத்துருவா டீசென்ட் பிள்ளை மாதிரில இருக்காரு. இவர் அட்டு ராத்திரிக்கு பிளே கிரவுண்ட்ல தொலைஞ்சு போயிட்டாரா? ஏன் இவர் குழந்தை பேரு அப்படியே அவரு நடந்து வர தெரியாது பேரு. பிச்சைக்கார எங்கடா போன பக்கி மூஞ்சில அதுக்குன்னு இந்த நாய் மாதிரிலாம் கிடையாது. அவர் கொஞ்சம் டீசென்ட் பிள்ளை, இவர் மூளை இல்லாத பிள்ளை. இப்ப அடுத்த எங்க போறோம் பாத்தீங்கன்னா பிளே கிரவுண்டு. சனியை கொஞ்சம் வண்டியை நிறுத்து. இந்த நாய்க்கு தாண்டா மரியாதை. இப்போ என்ன பண்ணணும் நண்பர்களே? இதோ இருக்க பார்த்தீங்களா இந்த பிச்சை போட்ட சில்லற காசு. இதை பாடுறா, இந்த நாயால் உனக்கு இப்படி ஆயிடுச்சுல நிலமை கஷ்டமாக இருக்குடா அம்மா. இப்போ என்ன பண்ணணும்னா இதோ இருக்குது பார்த்தீங்களா வெண்டிங் மிஷினு. இதில் போட்டு நம்ம இந்த சில்லறை இருக்குதா, இந்த சில்லறையில் போட்டு இதில் அழுத்தி விட்டு இதில் கடைகம்போற ஒரு பொருள் இதோ இருக்குது பார்த்தீங்களா பெயிண்ட் பால் கண்ணு. இப்போ இது தேவைப்படாது. இப்போ சிறிது நேரம் கழிச்சு இது கீழே போட்டு இதை இங்கே போட்டு இப்போ அந்த டப்பா மண்டை எங்கே இருக்குன்னு விசாரிச்சு வரும். எங்கடா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பாட்டே குட்டிச்சோறு ஆகுது நண்பர்களே. டே பக்கி மூதேவி இங்க பாடுறா. இதோ பாத்துட்டான். டே ரிங்க தோசை மூஞ்சி வச்சு குத்து. என்னடா குத்து சட்னி போட்டுருக்க பக்கி? நான் நில்லுடா. இது என்ன குத்து சட்னியா? இப்ப கூட போடணும். என்னடா குத்து? உனக்கு எதுக்குடா குத்து சட்னி? உனக்கு ஸ்பெஷல் சட்னியா என்ன தரேன்டா? அதுவும் விதவிதமா கலர் சட்னியா தரேன்டா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சட்னி புல்லட் எடுத்து அந்த அழகான டப்பாவை இன்னைக்கு நம்ம சட்னி டப்பாவை ஆக்க போறேன். எங்கடா இருக்கா டப்பா பையில என்ன இருக்கானா டிசூன் தப்பாச்சு. டிசூன் ஐயோ தப்பாச்சு. டே ஒரு இடத்துல இருறா மண்டையில அடிக்கிறான். டிசூன் எப்படி தலை சுத்துதா? செத்துட்டான். ஒரே வச்சிருங்க. பேக் பொசிஷன்ல ஒரு சட்னியை போடு. என்ன சட்னி? கிரே சட்னி. உங்க வீட்டுல யாருக்காவது தோசை இல்ல சட்னி இல்லைன்னா கவலைப்படாதீர்கள். உடனடியாக அண்ணனே கால் பண்ணுங்கள். உங்க வீடு தெரிய வந்து சட்னி தருவன். எப்படி இப்ப இந்த நாய் மண்டை மேல அப்படி ஏறி இப்படி ஏறி என்னடா கூத்து சட்னி மேலே கூத்து போட என்ன பண்ணுவ பக்கி? ஆனா என்ன சோத்துல தப்பா குறி மிஸ் ஆ என்ன சோத்துல பசக்குன்னு குறிப்பத்தை தெரிக்கலன்னா இப்படிதான் அடிக்கும். அதாவது இப்ப என்னன்னா குளறுல இப்ப என்ன பண்ணணும்னா இப்ப இது இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இது கதவு திறந்துட்டு இப்போ என்ன பண்ணுனா லீவர் இப்போ ஒன்று இழுத்துட்டு ஒரு பட்டன் அழுத்து. இது கிடையாதா? நெக்ஸ்ட்டு இதுவும் கிடையாதா? நெக்ஸ்ட்டு மேலன்ட்டானா இவரே சரிங்க. இப்போ ஒரு கரெக்டாக ஒரு அழுத்து இது இல்லையா? அப்போ நடுவில் சென்டர் தூக்கு இப்படி அழுத்து. எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே போட்டுருச்சு அந்த கிரேன். இது இப்போ என்ன பண்ணணும்னா கதவு போட்டு உடனடியாக இங்கே சென்று என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஜேம்ஸ் பாண்டுக்கு மாதிரி டஃப் கொடுத்தாரு ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாரு சொன்னார் பார்த்தியா? அவரோட சாவிதை இப்போ நம்ம கையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? இது இங்கே கீழே போட்டுட்டு எங்கடா இந்த ஆயில் இப்போ நான் குடிச்சு சாவ போகிறேன் அப்படின்னு நம்பாதீங்க. நான் இப்போ குடிச்சு சாக மாட்டேன். ஏன்னா நான் அந்த அளவுக்குலாம் பெரிய அறிவாளிலாம் கிடையாது. அந்த நாயை வேணா குடிச்சிட்டு மட்டையாக போய் கிடக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஒரு கேட்டு கிடக்கும். அந்த கேட்டுக்கு துருப்பிடிச்சதுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றி போட்டு நல்லா வழுக்கையாக்க போகிறோம். ஆமாம் நண்பர்களே, இதை இருக்குது பார்த்தீங்களா இந்த கேட்டுக்கு. இந்த கேட்டை வந்து அப்படியே முக்கி அப்படியே தள்ளி விட்டான். இப்போ இந்த கேட்டு ஃப்ரீயாக ஓப்பன் ஆகும். இப்போ உடனடியாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆயிலை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த சட்னி புல்லட்டை இப்போ எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த சட்னி புல்லட்டு இங்கே பயன்படாது. வரானா? இல்லை. இப்போ இது கீழே போட்டுட்டு உடனடியாக அந்த சட்னி புல்லட்டை கையிலேயே எடுத்து விட்டு இந்த வண்டிக்குள்ளே நம்ம போட்டு விடும் நண்பர்களே. வரலை இன்னும். ஓகே கீழே போட்டுவிட்டு என்ன இப்போ போட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஸ்டாலுக்கு போகிறோம்.
இப்போ வந்து அண்ணன் மாசா தடால் புட்டால இந்த பெட்ரோல் கேன் எடுக்கிறோம். என்னப்பா தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இல்லடா டே. அடடா புக்கு அட பக்கி நாயா. ஐயோ அம்மா யாராவது இருக்கீங்களா? யாராவது காப்பாத்துங்கடா. முடியலடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா கதவு திறங்கடா பக்கினா தரீங்களா? ஐயோ டேய் அப்பாடி முடிஞ்சிச்சுனா என்னடா அது கழுத்துல இறங்கலாம் பார்த்தா வண்ணகண்ட மாப்பிள்ள எப்படி இருக்கான்னு அப்படி சொல்லி பிடிச்சி வச்சுட்டா பக்கி திறங்கடா. ஐயோ இதை வேற பூட்டி கட்டுது. இப்போ என்னன்னா ஏதோ ஒன்று தேடணும் நண்பர்களே. என்ன தேடணும்னு பார்த்தீங்கன்னா ஐயோ அது என்ன பேர் வாயில் வர மாட்டேங்குது. அதோ இங்கே இருக்குமா? ஐயோ வாயில் வர தொலைய மாட்டேங்குது. இங்கே வா இதோ இந்த ட்ராயில் அதோ இருக்குது செலோ டேப்பு. இந்த செலோ டேப் வச்சு அந்த நாய் வாய் ஒட்டணும். இல்லை இந்த இதுதான் ஒட்டணும். இப்போ என்னன்னா திறந்தாச்சு. இப்போ எங்கிட்ட உடனடியாக பெட்ரோல் கன் செட்டான ஐயோ மீண்டும் மீண்டும் இங்கே என்ன நடிக்கிறது? ஓ தலைவன் டப்பிக்க ட்ரை பண்ணுறேன்னா வாங்க சார் எங்கே போறீங்க? மூஞ்சிலிருந்து கையிடுறா அப்பா. ஐயோ இந்த சிங்கத்தை கூண்டுல வச்ச மீண்டும் மீண்டும் வருவான்டா. கொக்க முகம் எடுங்கடா. நினைச்சிட்டீங்க கொக்கா மொக்கடா. என்ன கதவு தோறேன் ஏண்டா நானே மாசம் என்ட்ரி கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவனே எனக்கு முன்னாடி மாசம் என்ட்ரி கொடுத்து நின்றுட்டு இருக்கா பக்கி. ஏன்னா நான் கதவு தோறேன்னு தெரிஞ்சே என் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறேன். நீ அப்படி எங்கேருந்துடா வரீங்க? ஐயோ இப்போ என்னன்னா இப்போ அந்த நாய் வரல. இப்போ உடனடியாக எங்கடா அந்த உண்டி கொச்சி பால் இந்த பட்டாசு பால் இருக்குல்ல இந்த பாலை தூக்கி இன்னைக்கு இதை வச்சுதான் நீ நம்ம தப்பிக்க போறோம். அப்படியே இந்த தூக்கி போய் டிசுன் குதி சத்தம் முதிவி குதிடா வந்துட போறான்டா. பக்கி இல்லைன்னு வந்துடுவான்டா. டே குதிடா அப்போ அப்படி குதிச்சிட்டான். இப்போ உடனடியாக பெட்ரோல் கண்ணு எடுத்து ஐயோ இந்த நாய் வேற வந்துட்டானே. டேய் என்னடா பண்ண உனக்கு அப்படி மீண்டும் மீண்டும் தொட்டிருந்தோம். இவன் வேற நக்கலா வேற சிரிச்சு வரானே. டேய் இருடா எங்கடா அந்த பெட்ரோல் டேங்கு பெட்ரோல் டேங்க் இருக்குது கொலாடுறது. டேய் இருடா போயிட்டானா ஐயோ டேய் அது என்னடா இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் உனக்கு வேலை இல்லை பாரு. ஐயோ நண்பர்களே இந்த நாயை ஒரு சுத்து போட்டு ஐயோ இவங்கிட்ட ஓடுற படம் வரையா இல்லையா வந்து அப்பா இவன் இல்லாட்டி அங்கேருந்து சுற்றி இண்டிகேட் போட்டு திரும்புவான் பக்கி. இவனால எப்படி வரான்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. கரு விட்டு அவ்வளோதான் க்ளோஸ் டோரு புஷிக்கு அழைச்சு ஐயோ டே சீக்கிரம் அழைச்சிட்டு வரலைங்கண்ணா. டே இப்போ நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா பிளே கிரவுண்டுக்கு. சரிப்பா சீக்கிரமா வண்டி எடுங்கப்பா முடியலப்பா. இப்போ உடனடியாக இந்த பெட்ரோல் கேன் எடுத்து அந்த பொந்துக்குள் போக வேண்டும் நண்பர்களே. சரிங்களா? இவனா என்ன தெரிகிறது? தம்பி மறுபடியுமா வாங்க மொக்கா உனக்கு இருக்குடா. எங்கடா இந்த சட்னி புல்லட் இந்த நாய் இன்னைக்கு மூஞ்சில அடிக்கிறேன்னு இல்லையா? எங்கடா இருக்க? ஆமா தம்பி அது என்னது கையில என்னமோ வச்சிருக்க கூட பாப்போம். இது உனக்கு தான்டா. இப்ப வாயில போடுறேன் பாரு அவ்வளவுதான். இந்த சன்னியை மூஞ்சில முழிச்சா இந்த மாதிரி தானே பண்ணி ஆகணும். இந்த நாய் மூஞ்சில முழிக்கவே கூடாது. இனிமே சை என்ன அது என்ன சார் கால் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க பார்த்து இல்ல பொசிஷன்ல ஒரு அடி எப்படி என்ன சார்? தூங்கும் போது எவனாவது விரிச்சிட்டு படுக்கணும்னு சாவும் போது கூட அண்ணன் விரிச்சிட்டு தாண்டா கதகதப்பா தூங்கணும்னா ஒரு மனசுல ஏதோ பட்டிருக்கு போலுக்கா. வெரி நைஸ். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேன்ல ஏதோ பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து ஏதோ டவுசர் மாட்டி விடுற மாதிரி இருக்குது. பார்த்து எங்கேயாவது பேண்ட் கீரை ஓட்டையார போகுது சார். அதாவது இப்போ நம்ம பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணிருக்கோம். அது என்னடா சத்தம் இப்படி இருக்குது வித்தியாசமா இருக்கு. என் மனசுல என்னமா படுது நண்பர்களே. இப்போ உடனடியாக நம்ம பெட்ரோல் கையில் எடுத்து அப்படி இந்த வண்டியில போட்டு இப்போ நம்ம எங்க போக போறோம் பாத்தீங்கன்னா பார்க்கிங்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நண்பர்களே? இதோ இருக்குது பாத்தீங்களா இந்த ஆபீஸ்க்கு. இப்போ நம்ம மாடிக்கு போறோம். மாடிக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்? எங்கடா எங்க ஆபீஸ் ரூமு இதோ இங்க இருக்கா. இந்த ஆபீஸ் ரூமை எடுத்துட்டு இதோ எங்கடா இந்த டொனால்டு இங்க இருப்பா. அது என்ன இருக்கு இவர் தான் இந்த டொனால்டு புழு. என்னடா மூஞ்சிது சார்? சாரி சார் உங்க மூஞ்சி நல்லா தான் இருக்கு சார். உங்களை கலாய்க்கலாம் ஒன்றும் சொல்ல என் மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. அதாவது இப்போ என்னன்னா உடனடியாக சட்டு புட்டுன்னு சென்று நம்ம வண்டிக்குள் போட வேண்டும். அப்படி அந்த போட்ட பிறகு அப்படி எங்கடா அந்த என்னது சட்னி புல்லட் எடுத்துட்டு இப்போ கரெக்டா இந்த ஹோட்டல்ல இருந்து அந்த கரெக்டா அங்க சட்னி பாஸ் பண்ணியாச்சா? இப்போ இந்த சட்னி புல்லட் தேவைப்படாது. ஆனா அந்த நாய் சுடுறதுக்கு தேவைப்படும். அந்த நாய் இன்னும் வரவில்லை. அதுக்கப்புறம் உடனடியாக சென்று இந்த பெட்ரோல் கன் எடுத்து அந்த காருக்கு ஃபில் பண்ண வேண்டும். அப்படி தானே? நைஸ். இப்போ ஃபில் பண்ண உடனே இப்போ உடனடியாக சென்று வேற இடத்துக்கு போகிறோம். வரானா? வரலை. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கதவு போட்டு கார்டு இருக்கா? நைஸ். இப்போ கேஃபேட்டீரியாவுக்கு போகிற நண்பர்களே. ஸோ வந்த உடனே இந்த கார்டு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ அந்த கார்டு ரெண்டு கேட்டுக்கு நம்ம போகிறோம். எங்கடா அந்த கார்டு ஸ்வாப்பிங்க்கு இங்கே போட்டாச்சா? போட்ட உடனே இப்போ இந்த கதவு திறக்கணும். கதவு திறந்த இது ஒரு படிக்கட்டு இருக்கா. அந்த படிக்கட்டு கீழே நம்ம போகணும். ஓகேங்களா? போ. டேய் வாங்கடாங்கட்டே கடுப்பேத்தாதீங்களா பக்கி. வந்த உடனே
இதோ இருக்குது பாத்தீங்களா கேஃபெட்டீரியா ஸ்டோரேஜுக்கு. இது எடுத்தோடனே உடனடியாக வண்டிக்குள் போக வேண்டும். கதவு துறை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வண்டிக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்? இப்போ பார்க்கிங் வந்தோடனே கதவு திறக்கலாம். பக்கி நில்றா, மூஞ்சில முழிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த நாயை கொஞ்சம் சுத்து விடுவான். எங்கடா இருக்கா பக்கி, வரியா இல்லையா? அடே நில்லையாடா பக்கி. வரான். இப்போ இந்த நாய் வந்து சுத்து விட்டு இப்போ எங்க போறோம்? அந்த கதவு ஓபன் பண்றோம். ஓபன் பண்ண பிறகு இப்போ அந்த நாய் எங்க இருக்கானே இப்போ நம்ம விசாரிக்க போறோம். எங்கடா அந்த சட்னி புல்லட்டு? தோ இங்க இல்ல புல்லுது. சரி அப்ப அந்த நாய் இங்க இருக்கான். அங்க இருக்கான நைஸ், அங்கே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அந்த பில்லர்ஸ் எடுக்க போறோம். எங்கடா அந்த கட்டிங் பில்லர்ஸ்? ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம எங்க போக போறோம்? மாடிக்கு போக போறோம். அதாவது இந்த மேல் போறதுக்கு போக போறோம். இப்படி வீடியோ மட்டும் பாத்துறது மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு அனுப்பிச்சுடுங்க. அப்பதான் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே, சரிங்களா? ஸோ இப்போ இது கீழே போட்ட உடனே இப்போ உடனடியாக அந்த காரை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த சட்னி புல்லட் எடுத்து அந்த நாய் ஓகே சட்னி புல்லட் நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் எங்கடா அந்த நாய்? வாடா வந்துட்டு அப்படியே புடிச்சு ஓடு. கொக்கா மக்கா வந்துட்டான பக்கி. இப்போ அந்த நாயை இப்போ நம்ம ஏத்த போறோம். நல்ல காரியம் போகுது. ஓகே நண்பரே வாங்க. என்னடா இடிக்குதே? இந்த நல்ல காரியம் பண்ணும்போது நடுவில் தடங்கெல்லாம் வந்து தொலைய போகுது. இந்த பெட்ரோல் கேன் எடுத்து சீப்போ அவ்வளோதான். இப்போ அந்த நாயை ஏற்றலாம். இதுதான் நம்ம பல நாள் கனவு. இப்போ ரிவர்ஸ் கீர் போட்டு இப்போ அந்த நாய் ஏற்றி தள்ள போகிறோம். மறுபடியும் ரிவர்ஸ் அப்படியே போட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டை எடுத்து டிஸ்மோஸ் போடாங்கட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு குப்பையை டிஸ்மோஸ் பண்ணியாச்சு. ஓகே அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த குப்பையை டிஸ்மோஸ் பண்ணிட்டு இப்போ மேல் புறத்துக்கு போயிட்டு அந்த இது உடைக்க போகிறோம். ஓகேங்களா? அப்படியே திரும்பி இப்போ நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இப்போ இண்டிகேட்டர் போட்டு அதை உடைக்க போகிறோம். டிசூன் ஓடல சாரி. இப்போ போயிட்டு டிசூன் அவ்வளோதான் உடஞ்சிச்சா. இப்போ இந்த வண்டி விட்டு இறங்கி எங்கடா அந்த கட்டிங் பிளேடு இது எடுத்ததுக்கு அப்புறம் உள்ளே பூந்துட்டு இந்த கதவு திறக்க போகிறோம். அதுக்கெல்லாம் சாவி தேவைப்படாது. சரி திறந்தோன்னா இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் மாதிரி ஒரு லேம்ப் கிடைக்கும். அதான் கண்ண லைட் எரியுது. இப்போ இங்கே வயர் இருக்குமா, அந்த வயர் வந்து கட் பண்ணணும் டிசோனு கீழே விடும். அப்படியே இந்த லேடரை இழுத்து போட்டு அப்படியே இந்த டைரி சும்மா திறந்து பார்ப்பேன், அப்புறமா படிப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த கதவு திறந்துட்டு இப்போ டைரியை படிப்போம். படிச்சாச்சு. இப்போ அந்த கேஜிக்கு நம்ம எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் எங்கடா எடுறா கொக்கா முக்கா. எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வண்டிக்கு போக போகிறோம். சரிங்களா? சரி வண்டிக்கு வந்த உடனே கதவை போட்டு அப்புறம் எப்பா குண்டு பிடிச்சிட்டாண்டி இன்னைக்கு நம்ம வீடியோ போக போகிறோம்டா, சந்தோஷமா இருடா. சரியா? இப்போ என்ன நெய்பர் வீட்டுக்கு போகிறேன். தம்பி வண்டி எடுங்கப்பா. அந்த நாயை வண்டி எடுக்குது. என்ன நடக்க போகுதோ சரி ஒன்று விடுங்க. இப்போ வண்டி எடுத்தோடனே இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான்ப்பா, இந்த நாயை திறந்தாச்சு. பல நாள் இந்த தொல்லை வந்து திறந்தாச்சு. அப்பா வாப்பா. என்னப்பா நல்லா இருக்கியா? நட நீ பார்க்குறேன் குதிடா. நீ அண்ணன் ஃபஸ்ட்டு நீ குதி, அண்ணன் அப்புறமா குதிக்கிற. சரியா? குதிச்சானா இப்போ ஓடி போய் அண்ணன் இண்டிகேட் தான் போயிடு. போயிட்டு வாடா. அங்கே திறந்த பார்த்தோன்னு எதுவுமே இருக்காதா? அப்பா அடியே வர முடிஞ்சிச்சுடா. அம்மா குதிச்சு குரு தெரியாம போயிட்டு இருக்கான் பக்கி. ஐயோ அப்பா ஆமாப்பா. அப்பாடா அவ்வளோதாண்டா முடிஞ்சிச்சு. இப்போ என்னடா நடக்கணும்? எப்பா கை தட்டாதப்பா, என்கிட்ட சில்லறை இல்லைப்பா. என்னடா எடுத்தார? ஏற்கனவே நீ ஒரு குப்பை மேலே ஒரு குப்பை தரியா? நைஸ் சூப்பராக கடா காம்பினேஷன் இது. சரி எதோ ஒன்று அவனே ஒரு குப்பை தந்ததே ஒரு குப்பை. என்ன நடக்க போகுது? சரி எதோ ஒன்றுடுங்க. ஓகே நண்பர்களே, இது ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் MSG தமிழ். டாடா பை பாய்.